சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் A to Z எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும். அதுவும் மெயினா வந்து 2 வீலர்ல போகும்போது 4 வீலர்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அது தவிர ரோட கிராஸ் பண்ணும் போது மாடி படிக்கட்டு ஏறி இறங்கும் போது ஓகேங்களா, இந்த மாதிரி இடத்துல வீட்டுக்குள்ளேயே டிராவல் பண்ணும் போது கூட நம்ம கொஞ்சம் அவசரப்படாம நிதானமா இருக்கணும். ஏன்னா அஷ்டம சனிங்கிறதும் அதே மாதிரி 7 சனியோட கடைசி 2.5 வருஷமும் பார்த்தோம்னா நமக்கு எந்த இடத்துல வந்து அவர் செக் அண்ட் மேட் வைப்பான்னு தெரியாது. அதனாலதான் என்ன சொல்லுவேன்னா, சனியோட ஆதிக்கம் உள்ள வரவங்களுக்கு எல்லாருக்குமே வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி சனி காயத்ரின்னு சொல்லக்கூடிய ஓம் காகத் வஜாய வித்மஹே கட்கஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் இதை சொல்லிட்டு வெளியில கிளம்புவோம்னு சொன்னது காரணம் என்ன அப்படின்னா, சனியோட ஆதிக்கம்ங்கிறது குறையும். இப்போ சிம்மராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்துல இருக்காங்க. அஷ்டமத்துல இருந்தா நமக்கு என்ன சார் அப்படியே இந்த 2.5 வருஷ காலமும் நம்மளை படித்து எடுத்து வரா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த குரு பயிற்சி உள்ள வந்துடுது. 1 வருஷ காலம் உங்களை வந்து பேலன்ஸ் பண்ணி குரு கொண்டு போறாரு. அப்படிங்கும் போது நிச்சயமா என்ன அப்படின்னா, தடைப்பட்ட தாமதமான விஷயங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு வந்து சாதகமாகும். ஏன்னா 12வது இடம் சொல்லக்கூடிய அயனஸ்தானத்துக்கு வர்றாரு. அப்படிங்கும் போது வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை வந்து மெயினா கொடுக்க போறாரு. சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், அது வந்து உத்தியோக விஷயமா போனாலும் பரவாயில்ல, படிப்பு விஷயமா நீங்க போனாலும் பரவாயில்ல, இந்த வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்ங்கிறது 100% உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதை தவிர வெளிநாட்டுல இருந்து சில பேர் வந்து தாயகம் திரும்பறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. போதும் சார், வெளிநாட்டுல 10 வருஷம் இருந்துட்டேன், என்னோட சொந்த ஊருக்கு போகணும், அதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எப்ப அமையும் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி 2026ங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த அமைப்புங்கிறது நிச்சயமா உண்டு. நீங்க வேணா பாருங்க, நிச்சயமா நிறைய பேர் நீங்க என்ன பாராட்டினாலும் சரி திட்டினாலும் சரி, உண்மையா சொல்றேன், அவங்க மனசுல நீங்க உங்க மனசாட்சி உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். நிச்சயமா சொல்றேன், நிச்சயமா சிம்ம ராசியில பிறந்த நேயர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புங்கிறது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்கும். அதுக்கு உண்டான விஷயங்களை மட்டும் நீங்க பண்ணுங்க. ஆனா சிம்மத்துல வந்து அஷ்டம சனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது சிம்மராசி நேயர்கள் எல்லா விஷயத்தையும் அவசரப்படாம கூடுதல் கவனத்தோட செய்யுங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. குரு உள்ள இருக்கார், நம்ம தைரியமா இறங்கலாம், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். எப்பவுமே நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கணும். அப்படிங்கும் போது எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை யோசிச்சு அவசரப்படாம பண்ணுங்க.